பிரைஸ் தி லார்ட். தி லார்ட்ஸ் இஸ்ரேல் சேனல் வழியாக உங்களை மீண்டும் சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்றைய தேவ வார்த்தை சங்கீதம் 37:5. உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு, அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார். இது ஒரு வல்லமையான வாக்குத்தத்த வசனம். கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து நம்முடைய எல்லா காரியங்களையும் அவரிடம் ஒப்படைக்கும் போது அவர் நமக்கான நன்மைகளை கிருபையாக நிறைவேற்றி தருகிறார். வேலையில்லா ஒரு பட்டதாரி இளைஞர் தன் திறமையில் நம்பிக்கை வைத்து வேலை தேடி அலைந்து ஒரு கட்டத்தில் சோர்ந்து போகிறார். ஒரு முறை வழக்கம்போல் வேலை தேடி அவர் வெளியே போகும்போது ஆட்டோ ஒன்றில் இப்படியாக ஒரு வாசகம் பார்க்கிறார். உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு, அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார். காரியத்தை வாய்க்க பண்ணுகிறவர் கடவுள். இந்த வாசகம் அவர் உள்ளத்தில் கிரியை செய்தது. வேலை தேடி சோர்ந்து போயிருந்த அவருக்கு ஒரு நம்பிக்கை வந்தது. சட்டென வானத்தை அண்ணாந்து பார்த்து, கடவுளே, நான் வேலை தேடி அழுத்து விட்டேன், என் வழியை உமக்கு ஒப்புவிக்கிறேன், என் மீது கருணை வைத்து எனக்கான ஒரு வேலை கொடுத்து என் காரியத்தை வாய்க்க பண்ணும்னு சின்னதாக ஒரு ஜபம் செய்தார். ஜபத்தை அலட்சியம் செய்யாமல் கேட்பவர் நம் இயேசு. அடுத்த சில நாட்களில் அவர் எதிர்பார்த்ததை விட நல்ல சம்பளத்தில் வேலை கிடைத்தது. இயேசுவின் வார்த்தைகள் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவை. இயேசுவின் மேல் நம்பிக்கை வைத்து அவரிடம் நம் எதிர்பார்ப்பை ஒப்படைக்கும் போது அவர் நம் காரியத்தை வாய்க்க பண்ணுகிறார். எந்த ஒரு விஷயமானாலும் கடவுளிடம் நம்பிக்கையோடு ஒப்படைக்கும் போது அவர் நமக்கான நன்மைகளை சிறப்பாக செய்து முடிப்பார். தேவனின் நேரத்திற்கு நாம் காத்திருக்க வேண்டும். நீங்கள் வேலை தேடுபவரா? கவலை வேண்டாம், கடவுளிடம் நம்பிக்கையோடு ஒப்படையுங்கள். திருமண வரன் தேடி ஓய்ந்து விட்டீர்களா? இயேசுவிடம் ஒப்படையுங்கள், அவர் உங்கள் காரியத்தை வாய்க்க பண்ணுவார். தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. பல வருடங்களாக வியாதியால் அவதிப்படுபவரா நீங்கள்? இயேசுவிடம் நம்பிக்கையோடு ஒப்படையுங்கள், அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார். அன்பானவர்களே, சங்கீதம் 37:5 நமக்கு சொல்வது ஒரே ஒரு விஷயம்தான். தேவனை நம்புங்கள், அவரிடம் உங்களை ஒப்படையுங்கள், அவர் நம் காரியங்களை அழகாக நடத்துவார். உங்கள் வாழ்க்கையை தேவனிடம் ஒப்படையுங்கள், அவர் உங்களுக்காக சிறந்ததை செய்வார்.